டட்டா கிட்டா டூம் டட்டா கிட்டா வாசி. இதுதான் பல்லவி சரணம். நான் உள்ளே போகிறேன்ட்டு உள்ளே போயிட்டாரு. அந்த பாட்டு தான் ஆறுமது இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 6/8 ஒரு நடவாசியா அப்படின்னாரு. பொண்ணு நான் என்ன பண்ணேன், முடிஞ்ச அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை கேட்குறப்ப தான் அடிக்கான கரும்பு அவர் வந்து ஓகே இது நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு பாராட்டி உங்களை சொன்ன பாடல் தவில்ல அவர் யாரையுமே பாராட்டாரு. ராஜா சார் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்கம் இருந்தது, பட் தவிர அந்த சவுண்டிங்க வெளியில கொண்டு வந்தது வந்து ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் மிருதங்க மாத்திரம் தான் நீ வீட்டில் இருந்து கண்ணார் இல்லைண்ணே நான் மோர்சிங் வாசிப்பேன்ட்டேன். சும்மாவாது அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். காதல் கசக்குதையான்னு ஒரு பாட்டு வரும், அதுல மிருதங்க அங்கே வாத்தியார் வாசிருப்பா, நான் மோர்சிங் வாசிருப்பேன். அது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. இது வந்து தவுளில் நான் ஒரு பாட்டில் வாசிச்சிருக்கிறேன். அதாவது நீதிபதினு ஒரு படம். ஓ அதுதான் அப்ப முதல்ல வாசிச்சது. முத கங்கையமர் சார் இசையமைப்புல நீதிபதினு சிவாஜி சார் படம். அதில் அந்த ஒரு பாசமலரேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் தவுள் சோளோ ஒன்று வரும். அதுதான் நான் முத வாசிச்சது காமிச்சது அவர்கிட்ட. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இளையராஜா சார்கிட்ட காங்கோட்ரம் வாசிக்க போயிருந்தேன். காங்கோட்ரம் வாசிக்க போகும்போது மத்தியானம் திடீர்னு அவர் அவங்களோட தவுள் இருக்காயான்னாரு. ஒருத்தர் இன்சார்ஜ் வந்து தவுள் இருக்கான்னு, தவுள் இல்லையா என்ன. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்பா காலம்பராத சாங் நடந்துட்டுருக்கு. அப்போ நாதஸ்வரம் தவுள் வந்தார், தவுள்காரரு படுத்துட்டார். அதனால அவருக்கு உடம்பு முடியல, அதனால் வரல வாசிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், நீ தவுள் வாசிப்பியான்னாரு. நான் தான் உடனே கங்கையமரம் கச்சேரிலலாம் பார்த்துருக்கேன், நீ தவுள் வாசி அப்படின்னு ராஜா சார் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ வாசி அப்படின்னு ஞாபக சக்தி எவ்வளவு கவனிக்கிறாரு பாரு. அதான் நான் எனக்கு தெரியாது. நான் நீ கங்கையமரம் அமர் கச்சேரியில் வாசிட்டு இருந்தியா தவுள், நீ என்ன நீ வாசி அப்படின்னாரு. இந்த பாட்டுக்கு வேணால் நான் சொன்னேன் என்ன குச்சியில் வேணால் வாசிக்கிறேன். அப்போ தான் முத தவுளில் குச்சி வச்சு வாசித்தாங்க சினிமாலேயே. யாரும் அப்போல்லாம் வாசிக்கிறதே இல்லை. நான் தான் எடுத்து குச்சி வச்சு வாசி காமிக்கிறேன்னு. சரி வாசி அப்படின்னு வாசி காமிச்சேன். இதுதான் தவுள், இந்த பாட்டுக்கு இதுதான், நீ தான் இனிமேல் தவுள் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல எந்த பாட்டு சார் அது. அதுக்கப்புறம் தான் பார்த்தது அரிசி குத்தும் அக்கா மகளேன்னு ஒரு பாட்டு வரும் மண் வாசனையில். மண் வாசனை அப்போ வாச்சப்புறம் இந்த அரிசி குத்தும் அக்கா மகள அரிசி குத்தும் அக்கா மகளே. அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் ராஜா சார்ட்டும் நான் தான் வாட்சேன் லாஸ்ட் வரைக்கும். அங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லையோ ஏதோ காரணம் இருக்கட்டும், அங்கிருந்து உங்க பயணம் தொடர்ந்து என் பயணம் தவுள் பயணம் அங்கே தொடர்ந்து ஆரம்பிச்சு தாரதப்பட்ட வரைக்கும் எல்லாமே நான் தான் வாசிச்சிருக்கிறேன். அதே மாதிரி எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் தவில் நீ கூப்பிட்டு வாசிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு அவர் தான் காரணம். ஸோ தவில் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது கரகாட்டக்காரன் படம் தான். அந்த படம் வந்து இப்படி தான் போகுது கரகாட்டக்காரங்களுடைய வாழ்க்கைன்னும் போது ராஜா சார் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஏதாவது சொன்னாருங்களா தமிழ் நீதா அப்படின்னு? எதுவுமே சொல்லும். அவருக்கு எங்களுக்கு கான்டாக்டே கிடையாது. அவர் சார்பா வந்து பேசிட்டாங்க வாசி அப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளவுதான். நாங்க எடுத்து வாசிட வேண்டியதா. அதுல அந்த சிக்னேச்சர் பாடல் ஒண்ணு வரும், அதெல்லாம் எப்படி சார் உருவாச்சு? அது ஏற்கனவே ஒரு எழுதி நோட்ஸ் எழுதி வச்சிருவாரு. அவரோட இது கிரியேட்டிவ் மைண்டே வேறங்க. நம்மளுக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா வருவாரு, நீத வாசி இன்னொரு வாசிட்டு போயிடும். நாங்க எங்க இதுதானே என் வேலை, இதை முடிச்சாச்சு நான் வெளில போயிடுவேன். ஆனா அவர் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள மைண்டு. எங்க சார் அந்த ஒரு போர்ஷன் எங்களுக்காக கொடுங்க. இல்ல பாட்டே இது வாசிக்கணும். மாங்குயில பொங்குயில சாங்குவே ஒண்ணு மறந்திருக்க ஒரு பொழுதும்
அங்கிருந்து பிடிச்ச ஒரு பிடிதான் அந்த நடுவுல படத்துக்கு நடுவுல வரக்கூடிய மியூசிக்ங்களா சார்? அதை எடுத்து அப்படியே சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பாட்டுகள் ராஜா சார்ட்ட நான் தமிழ் வாட்ச பாட்டு ஏகப்பட்ட. அந்த படத்துல ஃபாஸ்ட் பீட் ஒன்னு வருமே சார், ஊரு விட்டு அதுவும் பாட்டு. அது எப்படி சார்? அது 6/8ல வரும். அது வந்து அந்த ஃபாஸ்ட் பீட்னா அதாவது நீங்க பாடினா தான் எனக்கு வரும். எந்த இதுவுமே நான் பாடினா உங்களுக்கு வரும், ஆனா அங்க வருமான்னு எனக்கு தெரியாது. அந்த பாட்டு. அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு காலையில, அதாவது ராஜா சார் எவ்வளவு குயிக்கா சாங்க முடிச்சாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த பாட்டு. காலம்பரம் எல்லாரும் 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு வந்துருங்கன்ட்டாங்க. நாங்கள் கரெக்டாக 7 மணிக்கு வந்தோன்னே சுந்தர் தவுள் எடுத்துக்க, கண்ணே அண்ணன் இருக்கார் தபலா, அண்ணா நீங்கள் நகரம் எடுத்துங்க, ஜெயிச்சா ஒரு உரிமை எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று எடுத்து ரெடியாக உட்காந்தோன்னே நேராக வந்தார் சார். வந்து வாசி அப்படின்னாரு. இப்படி பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்படி டட்டா கிட்டா டூம் டட்டா கிட்டா வாசி அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், இப்படி வாசி காமிச்சேன். ரெடி, இதுதான் பல்லவி சரணம், நான் உள்ளே போகிறேன்ட்டு உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு பாட ஆரம்பிச்சாரு. அந்த பாட்டு தான் ஆறுமது நான் நிலாது வானத்து மேலேக்கு போயிட்டேன். இந்த பாட்டு அவ்வளவு சீக்கிரம் 7 மணிக்கு ஆரம்பிச்சோமா, 7:30 7:45 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன இது மேஜிக்கா என்னன்னு, அதாவது அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா அவருடைய மாதிரி ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சது. எந்த பாட்டு, எந்த படம், குஷ்பு நடிச்சாங்களே கரகாட்டம், நாட்டுப்புற பாட்டு. நாட்டுப்புற பாட்டுல ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சது. நாங்க வாட்சி முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சோம். நெப்போலியன் இங்க உள்ள வாங்கினாரு. நெப்போலியன் உள்ள போனாரு. அவர் யார், நெப்போலியன் சொல்றது ஃப்ளூட்டு. உள்ள போனாலும் அந்த பாட்டு எழுதிங்கன்னாரு. எழுதினாரு. அவருக்கு அப்போ அந்த வீட்டுக்கு போய்ட்டு வர 5 மணி 5:30க்கெலாம். அவர் சரி நான் எழுதி வச்சு பாடிடுங்க, ரெடி நீங்கள் போயிடுங்கன்ட்டு போயிட்டாரு. ரெடியாக நம்ம ரெடியாக நட கொடு அப்படின்னாரு. உள்ளே போயிட்டு உடனே நான் நட கொடுத்தேன். இதுவும் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சிட்டோம். பாடி ஒரு நாளைக்கு எத்தனை ரெக்கார்டிங் அதிகபட்சமா நீங்க எத்தனை இது பண்ணிருப்பீங்க சார்? நான் தனியா மொத்தமா வாட்சதுன்னு பாத்தீங்கன்னா 7 ரெக்கார்டிங் வாட்சிருக்கிறேன் ஒரு நாளைக்கு. வா, 7 இடம் போவீங்களா? நவீனப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நான் 7 ரெக்கார்டிங் வாட்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரே நாள்ல 3 ரெக்கார்டிங் வாட்சிருக்கேன். 3 பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம். கரெக்டா சொல்லிட்டு போவேன். நான் எல்லா மியூசிக் சொல்லிட்டு தான் போவேன், சொல்லாம போக மாட்டேன். சார் அங்கே போயிட்டு உடனே வந்துடுறேன்னு அப்படி தான் சொல்லிட்டு போவேன். ஓகே. இப்போ ராஜா சார் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம் இல்லையா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு பண்ணி அவர் வந்து ஓகே இது நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு பாராட்டி உங்களை சொன்ன பாடல் தவில்ல அவர் யாரையுமே பாராட்டல, பாராட்ட மாட்டாரு. அவருக்கு மனசு எங்களுக்கு தெரியும். அவருக்கு உள்ள அக்செப்ட் பண்ணி பாராத நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்றதுனா பாட்டு நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஒரு நாள் மதுரை கச்சேரிக்கு போயிருந்தேன். கங்கை மரனுக்கு போயிட்டு வரும்போது வைகையில் வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாங்க உடனே ஸ்டுடியோக்கு வாங்க தவுள் எடுத்துகிட்டுன்னு. நான் சொன்னேன் அப்புறம் வரேன் 4 மணிக்கு வரேன். சரி 4 மணிக்கு போனால் ஆர்கெஸ்ட்ராலாம் செட்டப் ஆகிட்டாங்க, ரெடியாக உட்காந்துருக்காங்க. உடனே நான் தவுளை கொண்டு வந்தேன். வந்தோடனே நேராக வந்தேன் சார்கிட்ட வந்தேன். 6/8ல் ஒரு நடவாசியா அப்படின்னாரு. 6/8ல் என்ன நட சும்மா இல்லாமல் சரி வாசிக்கிறேன், வாசியா டைம் ஆச்சு அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், அப்படின்னு இதுதான் பல்லவி இதுதான் சரணம் அப்படின்னு உள்ளே போயிட்டாரு. எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டுறாங்க, என்னடா ரிதம் ஸ்டேஷன் இதெல்லாம் சேர்த்து இதே வாச்சிருங்க அப்படின்னு உள்ளே போயிட்டாரு. அது முடிஞ்சு அப்போல்லாம் வந்து ட்ராக் தான், நிறையா ட்ராக் தான், பாட்டு கிடையாது. முடிஞ்ச அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை கேட்குறப்ப தான் அடிக்கான கரும்பு இந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த இதில். அதே மாதிரி திடீர்னு கூப்பிடுவார், அது என்ன இந்த நடவாசி அப்படின்னுவார். இதான் சந்தைக்கு வந்த கிளி. சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி ஜாட
வேலை இல்லாத வந்தாங்க அதில் அந்த அதாவது தவில் சாங்கு மிருதங்க சாங் வாய்ச்சா தவில் சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங் வாசிச்சிருக்கேன். எத்தனை பொக்கிஷங்களை நமக்காக வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ராஜா சார்ட்ட மாத்திரம் இல்லை, எல்லார்கிட்டையும் தவில் சாங்கு நான் தான் வாசிச்சிருக்கேன். தவிழை வந்து சிறப்பா பயன்படுத்தின இன்னொரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க சார்? ராஜா சார் தவிர்த்து. ராஜா சார் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்கம் இருந்தது, பட் தவிழ அந்த சவுண்டிங்கை வெளியில கொண்டு வந்தது வந்து ஏஆர் ரஹ்மான். அப்போ ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் யூஸ்வலாக ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து முதல் படத்துலேருந்தே வாச்சிட்ருக்கேன். அவர் 2வது ரீரிகார்டிங்கில் கூப்பிடுவார். நானும் வாசன்ன்றதான் வாச்சிட்ருக்கோம். ரோஜா, அப்புறம் மே மாதம், புதிய மன்னர்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா தவிழும் நான் தான் வாசிச்சிருப்பேன். அப்படி வாசிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு சார் வர சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க. இன்சார்ஜ் போனேன். உடனே இந்த பாட்டை கேளுங்கன்னா சரி நட வாசிங்க அப்படின்னாங்க. உடனே வாசிட்டு சரி வாச்சேன். அதை கேட்டுங்கன்னு சொல்லிட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு அதை வாட்சி முடித்தேன். அது மாதிரி எல்லா பாட்டும் முக்கால்வாசி பாட்டு நான் தான் வாசிச்சிருக்கேன். கூப்பிடுவாங்க. அப்போது ஒரு நாள் திடீர்னு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு இந்த பாட்டுக்கு வாசிங்க, இந்த பாட்டை கேளுங்க அப்படின்ட்டு அவர் வெளில போயிட்டார். நான் அது பார்த்தா வெஸ்டர்னில் ஓடிட்டுருக்கு அந்த பாட்டு. சிக்கு சாக்கு டிக்கு டாக்கு டிக்கு டாக்குன்னு என்னென்னலாம் போயிட்டுருக்கு. என்னடா இது, இந்த பாட்டில் எங்கே நம்ம இருக்க போகிறோம், நம்ம இந்த பாட்டில் இல்லையா, வேறு ஏதாவது பாட்டிலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒரு ரூம், சின்ன ரூம் தான் இருக்கும். அவர் இது அவரும் நான் 2 பேர் தான் இருப்போம். கேட்டுக்கிட்டே இருக்கு. ரெடியா அப்படின்னு. எந்த பாட்டுன்னு. இந்த பாட்டு தான் அப்படின்னாரு. அப்படியா, சரி ரெடி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ரெடி அப்படின்னா சரி பாட்டு போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரெடியா, ரெடி டேக் போகலான்னு அப்படின்னு நட வாச்சேன். காதலுக்கு தாளல் அல்ல இந்த நடதான். அது வாட்சோட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஊழலாம் இருக்குல்ல, ஊழல அந்த பாட்டில் வாசிருக்கேன். அந்த லாஸ்ட்ல ஒரு நட வரும். அந்த லாஸ்ட்ல ஒரு நட வரும். அதுல தவில் வரும். அது வாசிருக்கிறேன். அப்புறம் இது கப்பல் ஏறி போயாச்சு இந்தியாவில். அந்த பாட்டில் வந்து ஒரு நகரா மாதிரி ஒரு அது சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வாச்சிருக்கேன். நிறைய வாச்சிருக்கேன். டேப் வாச்சிருக்கிறேன். ஸோ வெஸ்டர்ன் பாடல்கள்லையுமே நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவியினுடைய இசையை கொண்டு வந்த பெருமை வந்து நம்ம ரஹ்மான் சாருக்கு நிச்சயமாக சொல்லியிருக்கீங்க. அவருடைய அணுகுமுறைன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்களும் சேம் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தானே, அங்கிருந்தே உங்களுக்கு பரிச்சயமா தெரியுமா அவருக்கு? அவருக்கு என்னை குழந்தையிலேருந்து அவருக்கும் தெரியும், எனக்கும் அவர் தெரியும். அதனால என்கிட்ட எல்லாருமே நல்லா மரியாதையா இருப்பாங்க. நானும் அவருடைய இசை ஞானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சின்ன வயசுலேயே அவ்வளோ கீபோர்டு கஷ்டப்பட்டு வந்தார். கஷ்டப்பட்டு வந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. இதுதான் உண்மை. ஒரு வேலையில் கஷ்டப்பட்டு வரணும். இஷ்டப்பட்டு வர்றது வேற. கஷ்டப்பட்டு வந்தால் தான் அவங்க ஒரு இடத்துக்கு போக முடியும். இதுதான் உண்மை. நிச்சயமா எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ராஜா சார் தொட்ட படங்கள்லாம் கிளைமேக்ஸ் அப்படின்றதுல இசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொன்னீங்க தாரை தப்பட்டை வரைக்கும் அப்படின்னீங்க. தாரை தப்பட்டையோட கிளைமேக்ஸ் பாடல்கள் அதுவாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், இது எதையுமே வந்து நம்மளால வந்து மறக்கவே முடியாது. தாரை தப்பட்டையில தவில் பயன்படுத்திய தருணங்கள் இடங்கள்லாம் இருந்திருக்குங்களா? ஓப்பனிங் சாங்கே தவில் தானுங்களா? அது வரும் இல்லைங்களா? மொத்தம் 6 தவில் 7 தவில் வாச்சோம். 6 தவில் 7 தவில் போட்டு வாச்சது. அப்படி வாச்சா கூட நான் ஆல்மோஸ்ட் மெயின் தவிழா தான். 1000வது படம் இல்லைங்களா படம் தாரை தவில். ஆக்சுவலி தவில் சாங் எல்லாமே ராஜா சார்ட்ட வந்து எனக்கு கிடைச்ச எனக்கு கிடைச்ச மியூசிக், எனக்கு தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை வாசித்து நான் ஒரு பேர் எடுத்திருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் காரணம். இதை நான் கற்றுக்கவே இல்லை. இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தவில் சுந்தர்னு தான் பேர் இருக்குது. ஆனால் இதுக்குன்னு அதாவது நான் அந்த குழந்தையிலேருந்து இந்த காலேஜில் படித்தது தவில் எப்படி வாசிக்கிறாங்க அதை பார்த்து நானா ரெடி பண்ணேன் தான். அந்த இசை தாளம்ன்றது உங்களுக்குள்ள எப்படி இறங்கி இருக்குன்றத அவர் உணர்ந்து இருக்கிறாரு. அந்த தைரியம் கொடுக்கல நம்ம இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வாசிக்க முடியாது. அதே தான் கங்கை மரணும், மோர் சிங் அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணார், ஒரு படம் சுவரிலா சித்திரங்கள் ஒரு படத்தில், பாக்கியராஜ் படத்தில் கிளாசிக்கல் சாங்கு
அப்போ டேய் இந்த பாட்டில் மிருதங்கம் தாண்டா இருக்குது வேறு ஒன்றும் எனக்கு அப்போ மோர்சிங்கை வாசிக்க தெரியாது. அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த பாட்டில் மிருதங்கம் மாத்திரம் தான் நீ வீட்டில் இருந்துக்கன்னார். இல்லைண்ணே நான் மோர்சிங் வாசிப்பேன்ட்டேன். சும்மாவாது அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் ஒன்றும் சொல்லலை, நான் பாட்டு மோர்சிங் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா வாசிப்பியா? நான் வாசிப்பேன். அப்புறம் நீ ரெக்கார்டிங் வந்துருன்ட்டாங்க. இப்போல்லாம் ரெக்கார்டிங் வந்து 2 நாள் கழிச்சு முதல் நாள் கழிச்சு அப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவாங்க. நான் மோர்சிங் வாசி கடையில் போய் வாங்கிட்டு வந்து மயிலாப்பூரில் சப்தஸ்வரான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் மோர்சிங் ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு தட்டி போகிறேன். இங்கெல்லாம் கிழிஞ்சு போச்சு, ரத்தம் வந்துட்டுருக்கு டெய்லி. 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர். அவர் வந்து என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னாரு. இல்லை மோர்சிங் மோர்சிங்கில் எப்படி வாசிக்க தெரியாமல் வாசிக்கிறிய, கொண்டா நான் சொல்லித்தரேன்னு அவர் இப்படித்தான் வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருங்க. கப்புன்னு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மாதிரி பண்ணும்போது ஜைன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. இதுதான்டா பிடிச்சிட்டேன்னு அந்த சத்தத்தை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டேன். டெவலப் பண்ணி ஒரு சத்தம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ரெக்கார்டிங் நடந்துச்சு. ரெக்கார்டிங் அன்னைக்கு வாச்சப்போ எங்கள் வாத்தியார் கூட மிருதங்க வாய்ச்சதுனால சரி சுதி சேரில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு அப்படியே சொல்லி இந்த பாட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், திருச்சியில் புதுக்கோட்டை மகாதேவையர்னு பெரிய மோர்சிங் பிளேயர் கலைமாமணி, அவர் இந்தியா லெவலில் பெரிய லெவல் பிளேயர். அவரை போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு போய்ட்டு அவர்கிட்ட மோர்சிங் கற்றுக்கிட்டு ஒரு நாள் தான் 2 நாள் தான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மோர்சிங் வாய்ச்சேன். அது மோர்சிங் வந்து யாராருக்கு வாய்ச்சிருக்கேன், சீர்காழி சிவசிதம்பரத்துக்கு வாய்ச்சிருக்கேன், டிஎல் மகராஜனுக்கு, அப்புறம் சீர்காழி ஐயாவுக்கு, டிஎம்எஸ்ஸுக்கு, எல்லார் கச்சேரியும், ராஜேஸ்வரி அம்மா கச்சேரிக்கு, தேரலந்தூர் சிஸ்டர் கச்சேரி, கணேஷ் குமரேஷ் வைலின் அவங்க கச்சேரி, அவ்வளோ கச்சேரி மோர்சிங் வாய்ச்சிருக்கேன். அதாவது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நாம சூஸ் பண்றதுன்னு இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலையை செய்யும் போது அது கண்டிப்பா வரும். தொட்டதை அப்படியே விட்டுற கூடாது, முறைப்படி. இப்ப அந்த மோர்சிங் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it.